செய்வதற்காக மாண்புமை வேந்தர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பவர் நமது மாண்புமை வேந்தர் ஐயா அவர்கள். செந்தமிழே உயிரே நரும் தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்றார் பாரதிதாசன். இந்த தமிழையும் தமிழ் தேசியத்தையும் தம் பேச்சாய் மூச்சாய் உயிராய் நினைத்து வாழ்ந்து வரும் நமது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஐயா அவர்களை அன்போடு சிறப்பு உரையாற்ற அழைக்கிறேன். தமிழ் பேராயத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் கரு நாகராஜன் அவர்களே, என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தம்பி வளாக நிர்வாகி இரா அருணாச்சலம் அவர்களே, இந்த நிகழ்வை அழகு தமிழால் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற நெறியாளர் முனைவர் ஜெய் கணேஷ் அவர்களே, நம்முடைய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெருந்தகை SRM கல்வி குழுமத்தினுடைய தாளாளர் மாண்புமிக்க நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கும், அரங்கிலே நிறைந்து அமர்ந்திருக்கிற நாளைய என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமை மிக்க வளமை மிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, என்னுயிர் தம்பி தங்கைகளே, போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். தமிழ் பேராயம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலமாக நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல தமிழ் பேசுகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நம்முடைய பாரிவேந்தர் ஐயா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் அது தகும். மூவேந்தரும் போய் முச்சங்கமும் போய் பாவேந்தரும் போய் பழைய நூல்களின் ஆய்வும் போய் படிப்போரும் கேட்போரும் இல்லாது போய் தமிழ் தடுமாறும் நேரத்தில் நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் 4ஆம் தமிழ்ச்சங்கம் தொடங்கி அன்னை தமிழுக்கு அரும்பணியாற்றினார். அதற்கு பிறகு இன்று நம்முடைய வள்ளல் பாரிவேந்தர் அவர்கள் தமிழ் பேராயம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள்.
என் அன்பு பிள்ளைகளே, நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாம். பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என்று 7 வள்ளல்களை கொண்ட இனத்தின் பிள்ளைகள் நாம். அதிலே ஆகச் சிறந்த வள்ளல்களாக பாரியும் பேகனும் போற்றப்படுகிறார். அதற்கு காரணம், ஒருவன் கேட்டு கொடுப்பது கொடைதான். ஆனால் கேட்கும் போது அவன் தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். அதனால் அது ஆகச் சிறந்த கொடை அல்ல. கேட்காமல் கொடுப்பதும் கொடைதான். ஆனால் அதனிலும் சிறந்த ஒரு கொடை இருக்கிறது. அதுதான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடை. அப்படி மயிலுக்கு போர்வையை கொடுத்தான் பேகன். மயில் போர்வையை கேட்கவில்லை, குளிரில் நடுங்குகிறதோ என்று அஞ்சி கொடுத்தான். முல்லைக்கு தேரை கொடுத்தான் பாரி. 326 கிராமங்களை நாட்டு குடிகளுக்கு கொடையாக கொடுத்தான். அவன் வள்ளல் என்று போற்றப்படவில்லை. ஒரே ஒரு முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான். ஊரையே கொடுத்தான், போற்றப்படவில்லை. முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான், வள்ளல் என்று போற்றப்படும். அவன் முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான். இன்று நம்முடைய வள்ளல் வாரி வேந்தர் அவர்கள் தமிழ் குடிக்கு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவேந்தன். அதே கருத்தை பாவேந்தன் சொன்ன கருத்தை இன்று முன்மொழிந்து அதையே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாரி வேந்தர் அவர்கள். என் அன்பு பிள்ளைகளே, மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல. அது மட்டுமல்ல, மொழி என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகம், உயிர். அதுதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அறிவியல், அரசியல், வரலாறு எல்லாமே மொழிதான். ஒரு மொழி சிதைந்த